ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குலாப் ஜாமுன் கேக். அதுக்கு ஆச்சியிலேருந்து 2 குலாப் ஜாமுன் மிக்சர் எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக தட்டிக்கோங்க. நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2 குலாப் ஜாமுன் பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் பால் ஊற்றிருக்குறோம். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி வரணும். நீங்கள் எவ்வளோ தாராளமாக பால்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பால் ஆட் பண்ணாலுமே நல்லா இறுகிடும். ஓகேங்களா, அதனால நல்லா பீட் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தை நம்ம வைக்க போகிறோமோ அந்த இதில் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஓகேங்களா, அது கைட்டு வலிக்க வேணாம், ஏன்னா அடியில் கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக போடாமல் நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்க்கு மேலே கேஷ்யூ போட்டுக்கோங்க. நாங்கள் கேஷ்யூ போட்டோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு நட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற குக்கர் நம்ம அதில் நம்ம மிக்சர் வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது பாதியிலே பார்த்துருங்க, ஏன்னா பாத்திரம் சரிஞ்சு இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜீரா வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பேக் ஆகிடுச்சு. டீமோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு பண்ணுங்கள். அப்போன்னா எந்த ஒரு க்ராக்கும் இல்லாமல் சாஃப்டான ஸ்பாஞ்ச் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஒரு க்ராக்ஸும் இல்லாமல் நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். ஓகேங்களா, ஆயிலில் பண்ணலாம், நீங்கள் கீல பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஓகேங்களா, நாங்கள் ஆயிலே பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாத்தையுமே டீப் ஃப்ரை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கருக விடுறீங்க, சிம்மில் வச்சே ஃபுல்லாகவே பொரிச்சு எடுத்துருங்க. ஓகேங்களா, எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கார்னிஷிங் பண்ணிடலாம். ஜீரா பாகில் 2 பீஸ் போடுங்க. அது நல்லா ஸ்பாஞ்சியாக கேக் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் கேக்.